பாய் எரிய மாட்டுது பாய் அடுப்ப. டேய் ஒரு அடுப்பு வாங்கி பத்த தெரியல உனக்கு? நான் என்ன வேணுமே பண்ற மாதிரி இதா அடுப்பு பத்த மாட்டேன். ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தாயா. டேய் அப்ப இந்த வேலை யாரும் பாத்துக்கிட்டு பத்து வீடு அடுப்பா. இது எவ்வளவு பத்த வச்சாலும் ஏரியம்மாண்டு. இந்த ஆள் வேற சும்மா கத்தினே இருக்கிறான். பாய் கட்டை எத்தனை வந்தாச்சியா இப்படி போட்டா? அது நாட கட்டி எடுத்து வந்தீங்க எரிய மாதிரி கத்தின்னு இருக்கிறான். அந்த மூதவி காயில மூஞ்சி கழுவினா வரல, அப்படியே வந்து ஓடியாந்துச்சு. அது அடுப்பை பத்த வச்சா அப்படித்தான். ஏய் யார மூதேவின்றா? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. டேய் சண்டை போடாதீங்க, சமையல முடிக்கணும்டா. அதெல்லாம் முச்சிடலாம். அவனை அந்த பக்கமே வருவானான்னு சொல்லி எங்கன்னா போ சொல்ல அவனை. பாய் உன் மூஞ்சிக்காக தான் பாக்குறேன். அப்புறம் நடக்கத்தே வேற பாத்துக்கோ. ஐயோ இவங்க சண்டையில சமையல் வர முடியலையே. பாய் இன்னைக்கு செய்யற சமையல்ல வீட்டுல ஒரு 10 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொடுத்துரு பாய். 10 பேர் சாப்பாடு போய் சாப்பாடு கொடுக்கணுமா? என்னடா பேசுறா? சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறாங்க, அதனால தான் கேட்டேன். அவனை மாதிரி வந்து இருக்கும்போது பக்கெட்ல அள்ளி போட்டு போறோம்னா நானே. டேய் உனக்கு கேட்டியா? அது மட்டும் பேசு. என்னையா நினைக்கிறான்? டேய் போன ஆர்டர்ல பக்கெட்டி ஃபுல்லா பிரியாணி, அல்வாவும் பக்கெட்டில் அள்ளிந்தாண்டா போனேன். பாய் கிட்ட நான் சொன்னேன்னா சொல்லல. அட்டா பாவி, டேய் இப்படிடா பண்ணுவா? பாய் கொஞ்சம் தான் பாய் ஏத்தணும்னா அது போய் அவன் அப்படி பேசுறான். எடுக்கிற வச்சது போய் வேலை பாருப்பா. பாய் நான் கேட்டது மறந்துட போற. நான் போய் தக்காளி நெருக்கிட்டா? போய் நெருங்குடா, வீட்டுக்காரருக்கு வந்துட்டு போறாங்க. டேய் போடா, நீ அப்படி வேலையை பாடுறா. பாய் தண்ணி காய்ச்சிச்சு. தண்ணி காஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் தண்ணி கலந்து வந்து குளிச்சுட்டு வந்துரு. குளிச்சுட்டு வந்துருவா. பிரியாணிக்கு சூடு காஞ்சிச்சுன்னு சொன்னேன். 2 ஹவரா காஞ்சிருது. எப்ப பிரியாணி செஞ்சு முடிக்கிறா? அவள் தான் பாய் முடிச்சிடலாம். அல்வெல்லாம் ரெடி ஆகுது. யோ கடகன்னு வேலையை கவனியா, ஏன் தொல்லை குத்துனுக்குற பாயா? நீ உன் வேலையை கவனி, என் வேலை கவனிக்கு தெரியும். பாய் தான், பாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிடும் உன்னை. தேவையில்லாம வரா மாதிரி என் பேச்சுக்கு தொல்லை குத்துனுக்குறாங்களே ஒத்தனா பிரியாணி புத்த ரெடியா ஆகுது. பாய் இப்பதான் புகை வருது, பத்த வச்சிட்டேன். புகை இப்பதான் வருது. பிரியாணி எப்பதான் முடிவு போனான்னு தெரியல. பாய் எப்படி பண்ணிக்குது வேலை? நல்லா போயிடுது. நான் சீக்கிரம் முடிச்சிடலாம். 7 மணிக்கெல்லாம் சொந்தக்காரெல்லாம் வந்துருவாங்க. அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துருங்க. அப்படின்னு பொண்ணு ஆகும். நான் கோச்சிக்காதண்ணா. என்ன பாய் வந்தவங்க திரும்பி போயிடுவாங்க. என்ன நினைச்சுக்கிற நீ? திரும்பி போனா மீந்துரும்ல. எத்தனை வந்து என்ன கொடுத்துருங்க. எங்க வீட்டுல இருக்கவங்களாம் சாப்பிட்டுருவாங்க. என்ன பாய் பேசுறாரு அவரு? டேய் கம்முடா. நான் தப்பா சொல்லிட்டான். அப்படி கத்துறான் அந்த ஆளு. இங்க பாரு பாய், 7 மணிக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் நல்லா இருக்காது பாத்துங்க. நல்லா இருக்குங்க. என் கையில சாப்பிட்ட ராசியா அந்த நல்லா இருக்கல கோவம் வந்துடும் சொன்னேன். பாய் தக்காளி நெருக்கி ஆச்சு. என்னம்மா இவருக்கு? என்னப்பா ஆர்டர் குத்துற நான் தான் இப்படி பேசுற? நீங்க தானா? சரி இந்த அவளுக்கு சீக்கிரமா குத்துறேண்ணா. பாய் நான் சொன்ன மாதிரி 10 பேர் சாப்பிடுற மாதிரி எனக்கு வந்துடணும். என்னது 10 பேர் சாப்பிடுற மாதிரி உனக்கு வந்துடணுமா? நேரங்காலம் தெரியாம பேசுறான்னு. டேய் போடா, நான் பேசிக்கிறேன். நீ எப்படின்னா பேசிக்கோ, இல்லைன்னா நான் பக்கெட்ல அள்ளி போயிடுவேன். ஏய் என்ன பக்கெட்ல அள்ளி போயிடுவேன்ற? பிரியாணி எங்க வீட்டுல சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்க. நான் 10 பேரு, அவங்க எல்லாருக்கும் பிரியாணி கேட்டுக்கிறேன். எது இந்த பிரியாணி இருந்து கேட்டுக்கிறியா? நோ நீ போனா சின்ன பையன் எது பேசினுக்கிறான். பாய் 250 பேருக்கு சொல்லிக்கிறேன். ஒரு ஆளுக்கு மிஸ் ஆக கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்கணும். 250 பேர் வரலன்னா என்ன பண்ணுவ? பிரியாணி மீந்துரும், மறுநாள் வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுப்போம். அப்படி நினைச்சுக்கோ. 10 பேர்ல ஒண்ணே குறைஞ்சிட மாட்டேன். உன் காரியம் நல்லா இருக்கும். காரியமா? யோ என்னையா பேசுற? எனக்கு கல்யாண நாளையா? சாரிப்பா சரியா சொல்ல பாய், அதனால தான் சொல்லிட்டேன். பாய் தூ மச்சா பேசுறாங்க பாய். மனசே ரொம்ப கஷ்டமாகுது பாய். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போங்க, நான் பிரியாணி எடுத்துன்னு வரேன். திக்கு எரியுது பாய். என் வயிறு அப்படிதான் எரியுது. ஒழுங்கா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வாங்கடா. வரும் போங்க. பாய் நான் ஒரு 1 ஹவர்ல திரும்பி வரேன். ஐயோ வண்டியை காணோம். வேற எங்க விட்டுறான்னு பாருண்ணா. இங்கதான் பாய் விட்டேன். காணோம் பாய். போய் பாருங்க, வித்துற போறாங்க. ஐயோ நல்லதுமா இப்படியா நடக்குது. வண்டி பாய் பாக்கிறதுக்கு பாவமாகுது. என் வண்டி குத்துட்டா. எந்த வண்டியா? அந்த வண்டியா? அந்த வண்டிக்கு என்ன குறை? 100 ரூபாய் பெட்ரோல் போட்டா 50 கிலோமீட்டர் ஓடும். 50 கிலோமீட்டர் ஓடுதா? உனக்கு எவ்வளவு சம்பளம் தராரு பாயா? 1000. 1000மா? பாய் ஃபுல்லா கஷ்டப்படுறது நானு, இந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறா? டேய் போய் வேலை செய்யுங்கடா. அந்த ஆளு கத்தின்னு போய்க்கிறான்டா. எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். எனக்கு 700 கொடுக்குற, அந்த ஆளுக்கு 1000 கொடுக்குறா. டேய் குழம்புக்குன்னா தெரியலையா? இதெல்லாம் சொன்னாங்களாடா.
பாய் நான் எப்பல இருந்து வேலை செய்யறேன், பையன் இப்பதான் வந்தான், அவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லு. டேய் இந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருடா பாய்யா. என்னது 1000 ரூபாவா? என்ன பாய் இது? எனக்கு 700 ரூபாய் தரேன். டேய் எனக்கே 700 ரூபாய் தான்டா தராரு. டேய் வேலை நடுங்கண்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? இங்க பாரு, எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாதான் வேலை செய்வோம், வேணா அந்த ஆள் வச்சே வேலை செஞ்சுக்கோ. 1000 ரூபாய் தர முடியாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் வேலைக்கு வரல, அந்த ஆள் வச்சே பாத்துக்கோ. போறல போடா. நானும் போறேன். டேய் நீ எங்க போற? எனக்கும் 1000 ரூபாய் கொடுத்தா செய்வேன், இல்லைன்னா நானும் போறேன். டேய் ஆர்டர் எடுத்துருக்கா, இப்படி பண்ணா எப்படிடா? அந்த மொசிக்கு தலைன்னு வச்சே பாத்துக்கோ, வெறும் சுடு தண்ணி மட்டும் தான் போடுவான். வாடா நம்ம போலாம். டேய் 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 விடு பாய், நான் இருக்கிறேன், இல்ல பாத்துக்கிறேன். நாத்த பாத்துப்பா, இது ஒரு சுத்தம் தான் போட்டு நிக்கிற. என்ன பாய் அசிங்கப்படுத்துற? உங்க கூட பல வருஷமா இருக்குண்ணா பாய். இது என்ன பிரயோஜனம்? ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா? பேசாம ஹோட்டல் வாங்கி கொடுத்துடலாமா? ஹோட்டல் வாங்கி கொடுக்கலாமா? நான் ஏன் பேசுறா? யாருக்குமே கொள்ளி கொடுக்கணும் அவசியம் இல்ல, ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே வாங்கி கொடுத்துடலாம். அப்ப இதெல்லாம் நான் பண்றது, தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோமா? அதெல்லாம் அந்த ஹோட்டல்ல கொடுத்துடலாம், கம்மி பண்ணிடுவாங்க. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். வாங்க எங்க தெரிஞ்ச ஹோட்டலுக்கு எடுத்துன்னு போறேன். கல்யாண நாள் அதுமா வாங்கி கொடுத்த பைக் இப்படி தொலைச்சேடா பாரு. மாப்பிள்ள, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பைக் மாப்பிள்ள அது. அண்ணா இன்னும் பைக் கிடைக்கலையா? கிடைக்கல. ஏப்பா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள்ப்பா, இன்னைக்கு பார்த்து பைக் தொலைச்சு வந்திருக்காப்பா இந்த ஆளு. நான் வேண்டாம் பண்ண சமையல்காரன் பேசலாம் நிறுத்திட்டு போனேன், அதுக்குள்ள எவனா அடிச்சுக்கிறான். இங்க பாருங்க, நம்ம சமையல்கார பாய் இருக்காருல்ல, அவங்க கூட ஒருத்தர் இருக்காரு பாரு மண்டியன், அவன் பொல்லாதவன், அவன் தான் வச்சிருப்பான் ஆளை வச்சு. நான் ஆசை வாங்கி கொடுத்த பைக்க என் மாப்பிள்ளைக்கு மண்டியம் தான் அடிச்சா, நான் அவனை சும்மா விட மாட்டேன். தூரம் அந்தாலப்பா. ஆமா ஆமா அதே ஆள் தான். எந்த சின்ன வண்டிக்கு இது வச்சுக்கன்னு சொல்லுவான் பாரு. டேய் அவங்க இருக்கிறாங்கடா. பாய் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, என் சின்ன வண்டி வச்சுங்க. நான் உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்துறேன், உங்களை நின்ட்டாங்க. பாய் நான் சமைக்கிறத விட்டு ஆர்டர் கொடுக்க போறேன்ற, அப்புறம் எதுக்கு நீ? என்னடா உங்களை வேலை செய்யறதுக்கு நடுத்தேர்ல விட்டுட்டீங்களாடா? பையன்லாம் 1000 ரூபாய் சம்பளம் தரேன், எங்களுக்கு 700 ரூபாய் தான் தரேன். ஏய் யார் திருட்டு பையன்ற? நேர்மையான என் வண்டி கொடுக்குறேன்றேன். ஏய் நீ என்ன கொடுக்கறது? நீ தானே வண்டி திருண்ண. கேளுங்க நல்லா கேளுங்க, பெரிய வண்டி திருட்டு சின்ன வண்டி கொடுப்பாராம். என்றாது யோ எங்க அம்மா வாங்கி கொடுத்த வண்டி நீ திருடுவியா? ஏமா என்னமா இது? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா வண்டியை கூட்டிலன்னா நடுக்கிறதே வேற. பாய் சொல்லு பாய். ஏய் வாடா, வண்டி தரலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன். பாய் அந்த ஆளு பயங்கர திருட, இனியாவது எங்களுக்கு 1000 சம்பளம் கொடு. என்றாது ஏய் வாடா, போலீஸ் முட்டி தன்னால வந்துடும். வாடா. பாய் அழகா இருக்கிற பாய் நீ விட்டா இதா இருக்கிற. அப்ப நீங்க 2 பேரும் இப்படி போங்க, வாடா நம்ம இந்த ஆட்டத்தை செய்யலாம். பாய். சரியா? உனக்கும் பிரியாணி செய்ய தெரியாது, எனக்கும் பிரியாணி செய்ய தெரியாதியா? இப்ப என்ன பண்றது? செம்ம ஐடியா. இருக்க ஒரு நாள் கடையில போட்டுடலாமா? சரிவா போலாம்.